இந்த கதை ஒரு பாசமுள்ள கருடனை பற்றியது. கிராமத்தாருடன் நட்புடன் இருந்த இந்த கருடன் திடீரென்று மாறியது. ஏன் என்பதுதான் கதை. கதை பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிராமத்தின் விளிம்பில் பழைய அரச மரங்கள் அடர்ந்த காட்டில் வாழ்ந்த கருட பட்சி ஒன்று மக்கள் மனதை கவர்ந்தது. அதனை அவர்கள் பேராண்டி என்று அன்பாக அழைத்தனர். அது இறக்கைகளை விரித்து பறக்கும் பொழுது நிழல் கிராமத்தையே மூடிவிடும் போல் இருக்கும். ஆனால் பேரண்டி எந்த தொல்லையும் செய்வதில்லை. மரங்களின் உயரத்தில் பறந்து பாம்புகளையும் எலிகளையும் வேட்டையாடி உண்டு மகிழ்ந்து வந்தான். ஒரு நாள் கிராமத்தை சுற்றியுள்ள காடுகளில் விசித்திரமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன. கால்நடைகள் காணாமல் போயின. அவ்வப்போது காட்டிலிருந்து மிரட்டலும் கத்தலும் கேட்டன. ஒரு நாள் காலை கிராம மக்கள் காட்டுக்கு சென்றபோது அவர்கள் கண்ட காட்சி கண்களை உலுக்கியது. கால்நடைகளின் கிழிந்த எச்சங்கள், மரங்களில் சிதறிய இரத்தம். அங்கங்கே அவர்கள் கண்ட காட்சியை ஒரு கிழவன் பேரண்டி தன் இயல்பை மாற்றிவிட்டதாகவும் இனி அது மனிதர்களை வேட்டையாட துவங்கும் என்றும் கூறினான். கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். பேரண்டியை விரட்டுவதற்கோ கொல்லுவதற்கோ யாருக்குமே தைரியமே இல்லை. அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து காணிக்கை செலுத்தினர். ஆனால் பலியிடப்பட்ட ஆடுகளையும் கோழிகளையும் பேரண்டி தொடவே இல்லை. அது காட்டின் ஆழத்தில் மறைந்து இரவில் மட்டுமே வேட்டையாடியது. ஒரு நாள் இரவு பௌர்ணமி நிலவின் ஒளி காட்டை வெளிச்சமிட்டு கொண்டிருந்தது. இளம் பெண் ஒருத்தி தண்ணீர் எடுக்க காட்டுக்கு வெளியே இருந்த கிணற்றுக்கு சென்றாள். திடீரென்று அவள் மேலே கருப்பு நிழல் விழுந்தது. பேரண்டி அது அந்த பெண்ணை தன் கூர்மையான கொம்பு கொண்டு கீழே தள்ளி கத்திக்கொண்டே பாய்ந்தது. கிராமத்தினர் ஓடி வந்தனர். அங்கே சிதறிய உடலும் இரத்த குளியலுமாக அந்த பெண் அலங்கோலமாக கிடந்தாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு கிராமமே பெரும் பதற்றத்தில் மூழ்கியது. யாரும் வீட்டை விட்டு வெளியே வர துணியவே இல்லை. இரவுகளில் பேரண்டியின் கத்தல்கள் மிக அதிகமானது. ஒரு வேடன் தனது அம்புகளால் பேரண்டியை எதிர்கொள்ள முடிவு செய்தான். அவன் காட்டுக்குள் சென்று மறைந்திருந்து பேரண்டிக்காக காத்திருந்தான். சற்று நேரத்தில் பறக்கும் கருப்பு மலை போல் பேரண்டி வந்தது. வேடன் அம்புகளை தொடுத்து விட்டான் அதன் மேல். ஆனால் அவை பேரண்டியின் கடினமான தோலை கீற கூட இல்லை. வேடனை நோக்கி பேரண்டி பாய்ந்தது. அவன் ஓடினான். ஆனால் பயன் இல்லை. பேரண்டி அவனை பிடித்து காட்டுக்குள் இழுத்து சென்று மறைந்து போனான். கிராமம் முழுவதுமே சோகம் நிலவியது. பேரண்டியை எதிர்கொள்ள யாருமே இல்லை. அவர்கள் கிராமத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேற திட்டமிட்டனர். ஆனால் அவர்கள் கிளம்புவதற்கு முன்பே பேரண்டி கிராமத்தின் நுழைவாயிலில் நின்றிருந்தான். அதன் கூரிய பற்கள் சூரிய ஒளியில் மின்னின. வீதியில் கிராம மக்கள் கூச்சலிட்டனர். வீடுகளுக்குள் புகுந்து கதவுகளை தாழிட்டுக் கொண்டனர். ஆனால் பேரண்டிக்கு அவை தடைகள் இல்லை. அதன் பலம் கொண்டு வீடுகளின் கூரைகளை உடைத்து உள்ளே புகுந்தது. அழுகையும் கூச்சலும் கிராமத்தை அதிரச் செய்தன. சிலர் தப்பிக்க முயன்றனர். ஆனால் பேரண்டியின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. மூத்தவர் ஒருவர் பேரண்டியை சமாதானப்படுத்த முயன்றார். பேரண்டி, நாங்கள் உனக்கு என்ன செய்யவில்லை? உன் வாழ்விடத்தை நாங்கள் அபகரிக்கவில்லை. எங்களுக்கு இறைவன் மீது ஆணை, உன்னை வணங்குகின்றோம். உனக்கு பசி என்றால் நாங்கள் உணவு தருகின்றோம். ஆனால் எங்களை தயவு செய்து கொல்லாதே என்று கெஞ்சினார் பேரண்டியிடம். அவரது வார்த்தைகள் பேரண்டியின் கருப்பு கண்களில் ஒருவித தயக்கத்தை உண்டாக்கியது. சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு பேரண்டி தனது கூர்மையான கத்தலுடன் காட்டுக்குள் பறந்து சென்றான். கிராம மக்கள் திகைப்பில் உறைந்தனர். பேரண்டி சென்று விட்டடா, அது மீண்டும் திரும்புமா? கேள்விகள் அவர்களை உறுத்தின.
மூத்தவர் அவர்களை நம்பிக்கையுடன் பார்த்தார். பேரண்டிக்கு நம் மீது ஏதோ கோபம் இருக்கின்றது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இப்படி மாறி இருக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த முதியவர் கூறினார். அடுத்த சில நாட்கள் கிராமத்தில் அமைதி நிலவியது. பேரண்டி திரும்பவே இல்லை. கிராம மக்கள் பேரண்டி கோபமடைந்ததற்கான காரணத்தை ஆராயத் தொடங்கினர். ஒரு நாள் காட்டில் ஓரத்தில் பழைய குகையை அவர்கள் கண்டுபிடித்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். குகை முழுவதும் பேரண்டியின் முட்டைகள் சிதறி கிடந்தன. யாரோ அவற்றை உடைத்து இருந்தது தெரிந்தது. கிராம மக்கள் இப்போது புரிந்து கொண்டனர். பேரண்டி தனது குஞ்சுகளை இழந்த துயரத்தில் ஆக்ரோஷமாக இருக்கின்றான். ஆனால் அவை யார் உடைத்தது? அது யாராக இருந்தாலும் பேரண்டியின் கோபத்திற்கு காரணமானவர் அவர்தான். மூத்தவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் காட்டிற்குள் சென்று உடைந்த முட்டைகளின் ஓடுகளை சேகரித்து வந்தார். அவற்றை கிராமத்தில் உள்ள புனித தீர்த்தத்தில் கழுவி வெள்ளை நிற துணியில் சுற்றி பின்னர் கிராம மக்கள் ஒன்று கூடி பேரண்டியை நோக்கி மன்னிப்பு கேட்டும் அதன் குஞ்சுகளின் ஆன்ம சாந்தியடைய செய்தனர். பல நாட்கள் இது தொடர்ந்தது. ஒரு நாள் பேரண்டி கிராமத்தின் வானில் தோன்றியது. ஆனால் இந்த முறை கோபத்துடன் இல்லை. அமைதியாக கிராமத்தை ஒரு சுற்றிவிட்டு காட்டிற்குள் போய்விட்டது. கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பேரண்டி அவர்களை மன்னித்து விட்டான் என்று அவர்கள் இன்றளவும் நம்புகின்றனர்.